பிரியாத நட்பிற்கிடையில் துரோகம் நிகழ்ந்தால் நட்பு தோற்றுவிடும், துரோகம் வென்றுவிடும். அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப். எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருந்தாலும், ரெண்டு பேர்த்துக்குள்ள எதையும் மூடி மறைக்காமல் வெளிப்படையாக இருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஆசை இருந்தாலும் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருந்தாங்க. உடுக்கை இழந்தவன் கைப்போல் ஆங்கேன், இடுக்கன் களைவுதான் நட்பு. அப்படிப்பட்ட நட்புக்குள்ள பணம் பிரிவினை உண்டாக்குச்சு. அதோட முடிவு த ஜட்மெண்ட் டே ஹேஸ் கம். நேற்று உனக்கும் எனக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லாமையா? அது எனக்கு தீர்வு கிடைச்சே ஆகணும். என்ன பிரச்சனை? ஆயுதத்தில் எது பலமானது தானே? எனக்கு கத்தி தான். கத்தி கீழே தான் துப்பாக்கி. துப்பாக்கிக்கு பலம் கம்மி தான் பங்கு. அப்படியா? அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். இதுக்கே பயந்துட்டாப்பி, மேலே பயந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. தள்ளி துப்பாக்கிக்கு நான் ஏன்டா பயப்படணும்? அது சரி, நான் ஏன்டா உன்ன சொல்லணும்? துப்பாக்கிக்கு கத்தி மேலே கோவம், அதான் கத்தியை பார்த்தோன்னே சுட ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே இல்லை, துப்பாக்கிக்கு கோவம் வந்தது தெரிஞ்சதுன்னா கத்திக்கு கோவம் சீறிட்டு வந்துடுச்சு. அதான் இப்போ முன்னாடி வெறியோட நிற்குது. அதான் சொன்னேன்ல பங்கு, துப்பாக்கி பக்கம்தான் நியாயம் இருக்குன்னு. கத்தி பல பாவம் பண்ணிருச்சு. கத்தியை ஒரு துரோகினும் சொல்லலாம். ஆமாண்டா, துப்பாக்கி பலம்தான், கத்தி துரோகிதான். நான் ஒத்துக்கிறேன். டேய் விடுங்கடா, அவனை ஒன்றும் பண்ண வேணாம். என்னதான் துப்பாக்கி பலமாக இருந்தாலும் கத்தி வச்சிருக்க முட்டாள் கிடையாது. கடைசியாக இந்த விளையாட்டில் ஜெயிச்சது நீயும் இல்லை, நானும் இல்லை, நம்மளோட நட்பும் இல்லை, துரோகம்தான். துரோகம் ஜெயிச்சிடுச்சு பங்கு. சீக்கிரம்